ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, இன்று செவ்வாயில் என் பிள்ளைக்காகவே திருச்செந்தூரிலிருந்து நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன். இதை மட்டும் நீ 60 நிமிடத்திற்குள் கேட்டுவிட்டால் உன் முகம் மலரப் போகிறது, பூரிப்படையப் போகிறாய், ஆனந்தப்படப் போகிறாய். நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, என்று இருளாக இருந்த உன் வாழ்க்கைக்கான ஒளியையும் உனக்கு இனிப்போடு நல்ல செய்தி திருச்செந்தூரிலிருந்து இந்த காலையில் துவக்கத்திலேயே இனிய செய்தியை உன் முருகன் தருகிறேன். இனி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் இது. கவலையெல்லாம் மறந்துவிட்டு சந்தோஷமாக கேள். என் தங்கமே, முருகனின் பெயரை உச்சரித்து அரோகரா என்று கூறி வழிபடுவதும் முருகனின் அருளை பெற வழிவகுக்கும். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று ஒரு முறை மட்டும் கூறிவிடு. இன்று விசேஷமான கால நேரம் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இன்று விசேஷமான நாள். இந்த முருகனின் திருவுருவ படத்திற்கு முன் அமர்ந்து மனமுருகி ஜெபித்து வழிபடுவது நல்லது. கோவிலுக்கு வர முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. முருகனின் திருவுருவ படத்திற்கு முன் அமர்ந்து மனமுருகி நாமத்தை சொல்லி வழிபடுவது மிகவும் நல்லது. நீ கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது உன் மனசு சஞ்சலமாக இருக்கும்போதோ ஏதாவது ஒரு வழியில் உன் முருகன் உனக்கான சிக்கலான சமயத்திலையும் மனது குழப்பமான சூழலில் இருக்கும்போதும் சரியான அறிவுரையை உனக்கு யார் மூலமாவது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதே மாதிரி தான் இக்கட்டான சூழ்நிலையில் அடுத்து நீ என்ன செய்கிறதுன்னு தெரியலை, வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலையும் உனது துயரங்களுக்கு காரணமான கர்ம வினைகளை நீக்கி உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் அடைவதற்கான வழிமுறைகளை சரியான நேரத்தில் உனக்கு காட்டுவேன். அப்படித்தான் இப்போ இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசையாக இருந்தாலும், நீண்ட காலமாக காத்துக்கிட்டு இருந்த வேண்டுதலாக இருந்தாலும், விதியை சரி செய்து உனக்கு கால நேரங்கள் உனக்கு சாதகம் மாற்றி நினைக்கிறதை வேண்டதை கூடிய சீக்கிரம் உன் கைகளில் சேர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தில் என்ற ஆண்டவனுக்கு அரோகரா. இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்ற கூறும் ஜபமானது மகிமை வாய்ந்தது. இதை தினமும் காலை ஒரு முறை சொன்னாலே போதும், நிச்சயம் காரியங்கள் கைகூடும், வேண்டுதல்கள் நிறைவேறும், உன் வாழ்விற்கு வழி பிறந்து விட்டது. சிறப்பான மாதமாக இன்று அமைய துவங்கிவிட்டது என்றுதான் சொல்லணும். செல்வச் செழிப்போடு சுபிட்சமாக வாழப்போகிறாய். சகல சௌபாக்கியங்களோடு நீ வாழும் காலம் இதோ இன்றிலிருந்து தொடங்கிவிட்டது. முகம் நிறைந்த புன்னகையோடு இன்று செவ்வாயில் உன் நாளை துவங்கு. இந்த செவ்வாயிலிருந்தே உனக்கு ராஜயோக பலனை தரப்போகிறது பார். உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. இன்று புதிதாய் பூத்த மலர் போல உன் வாழ்க்கையை துவங்கிவிடு. இனி உன் அன்புக்கு தகுதியான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேர காத்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்த்திருந்த அனைத்தும் உன்னை வந்து சேரும். இந்த செவ்வாய் முதல், இந்த இனிய நாள் முதல் இனி ஒவ்வொரு நாளும் மன நிம்மதியான, அமைதியான, சந்தோஷமான, நிறைந்த வாழ்க்கையை பெறப்போகிறாய். நம்பிக்கையோடு இன்று செவ்வாயிலிருந்து உனக்கு பொன்னான காலம்தான். நல்லதே நடக்கும். பின் எதற்கு உனக்கு வீணான கலக்கம்? ஏன் உன்னை நீயே தாழ்த்தி கொண்டிருக்கிறாய்? முருகனின் பிள்ளை, உன்னை நீயே இப்படி தாழ்த்தி கொள்ளலாமா? நீ எப்போதும் தடங்கல்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். நீ அப்படி சொல்லாதே.
நல்லதை சொன்னால் அதற்கு சக்தி அதிகம், அதுபோல்தான் கெட்டதை சொன்னாலும் அதற்கு சக்தி அதிகம். தெரிஞ்சிக்கோ. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு. பயம் கொள்ளாதே. சோர்வு, கவலை, விரக்தி உன்னை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கோ. பொறுமையாக இரு. ஒவ்வொரு நிமிடமும் போன்றது. அந்த நேரத்தை தேவையில்லாத எண்ணங்களாக யோசித்து அதை வீணாக்கக்கூடாது. எல்லோருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை தான், உனக்கு மட்டுமல்ல. இங்கே பிறந்த எல்லோருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம்தான். கஷ்டங்கள் இருந்தால்தான் வாழ்க்கை வாழ முடியும். பிரச்சனை இருந்தால்தான் வாழ்க்கை வாழ முடியும். சோதனை நடந்தால்தான் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. அதையும் தாண்டி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டுமானால் உன்னிடத்தில் மன தைரியம் இருக்கணும், துணிச்சல் இருக்கணும். வாழ்க்கை ஒரே நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. அனைத்தையும் தாண்டி 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 சென்று கொண்டே தான் இருக்கணும். அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் தாங்குவதற்கு உனக்கு உன் முருகனிடமிருந்து சக்தி கிடைக்கும், தெம்பு கிடைக்கும், வழி கிடைக்கும். அதனால் வழியும் பிறக்கும். கவலையே படாது. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று மட்டும் பதிவிடு. என்னிடத்தில் உரத்த குரலில் சொல்ல சொல்ல ஒரு முறை என்னிடத்தில் பதிவு செய்ய உன்னிடத்தில் நான் உனக்குள் அமர்ந்து உனக்கானதை நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக செய்து தருவேன். இது அனைவருக்கும் கண்ணில் படாது. எல்லோருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காது. உண்மையான பக்தர்களுக்கு மட்டும் கிடைக்கும். நீ என் பிள்ளை, செல்லப்பிள்ளை, அன்பு பிள்ளை, தங்கப்பிள்ளை. நான் சொன்னதை கேட்கும் முருகனின் பிள்ளை, வைடூரிய பிள்ளை. சில விஷயங்களை நீ இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, அப்படியே விட்டுவிடு. ஏன்னா உன்னை சுற்றியுள்ள சிலர் அறிந்தும் ஒன்றும் அறியாதவர்கள் போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ அதை புரிஞ்சிக்காம அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். தினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்று செவ்வாய் ஒரு ரூபத்தில் நான் தென்படுவேன். உனக்கான வழியை காண்பிப்பேன். தவற விட்டு விடக்கூடாது. என்னிடம் வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய், நான் அதை காண்பிப்பேன். அதற்கான தீர்வை தருவேன். முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். கவலையே படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. நிச்சயம் உனக்கு நல்லது நடந்தே தீரும். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தில் ஆண்டவனே, திருச்செந்தூர் முருகனே எனக்கு துணை. ஓம் முருகா போற்றி போற்றி.